நீங்க சொல்லும் பொழுது இந்த மத்திய அரசு வந்து தமிழ்நாடு வஞ்சிக்குதுன்னு நிறைய இடங்கள்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப நீதிமன்றங்களும் கூட வந்து மத்திய அரசோட குரலாக மாறிட்டு இருக்கா? ஜனநாயக போக்குல இருந்து தள்ளி நிக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா இல்ல நீங்க? எல்லாமே அதுதானே. நீங்க ராமர் கோவில் அயோத்தி தீர்ப்பாக இருக்கட்டும், பல்வேறு தீர்ப்புகள் சர்ச்சையாகிட்டு தான் இருக்கு. நாம நீதிமன்றங்களின் தீர்ப்புகளை கேள்விக்குறியா உள்ளாக்கக்கூடாது என்றாலும் கூட, நீதிமன்றங்கள் தீர்ப்புகளை தரக்கூடிய நீதிபதிகளின் பின்புலங்கள் ஆராயப்பட வேண்டியதா இருக்கு. அது பல்வேறு வழக்குகள்ல தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னா, நீதிபதிகள் தங்களுடைய சுய ஆதாயத்துக்காக அல்லது பின்னாளில் தாங்கள் அடையக்கூடிய அரசியல் லாப நோக்குக்காக தான் பல்வேறு நீதிகளை வந்து வழங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இங்க நீதிமன்றங்கள் பெரும்பாலும் வந்து அநீதிமன்றங்களாக தான் மாறி இருக்கின்றதை நிறைய அமைப்புகள் நிறைய வழக்குகள்ல தொடர்ந்து சுட்டி காட்டிட்டு தானே இருக்கும். அதை வந்து நீங்க வந்து நீதிமன்றங்கள் அப்படியே அப்பழுக்கற்றவர்களா இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி அப்ப எழுப்புறீங்களா? அவங்கள இல்ல. யாரு தான் குரல் கேட்கறது? யாரு தான் அவங்கள கேட்கறது? யாரு இங்க தான் ஜனநாயகத்தின் மாற்று குரல் வலை பண்றது? வந்து மக்கள் கையில தான் இருக்கு. ஆனா மக்களே வந்து தொடர்ச்சியாக சுரண்டப்படுவதும், மக்கள் தங்களுடைய வாழ்வாதார சிக்கலை உணராமல் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து அவங்க வந்து ஒரு ஒரு கேள்வியற்ற ஒரு சமூகமாக மாறிக்கிட்டு இருக்குல்ல. இதுதான் வந்து இந்த ஜனநாயகத்தின் படுகொலை. இதுக்கான அதிகாரம் கண்டிப்பா மக்கள்கிட்ட தான் இருக்கு. அது மக்களுக்கான அரசியலை கையெடுக்கக்கூடிய அமைப்புகள் மக்களோடு நின்று செயல்படக்கூடிய காலம் வரும்போது இது மாறும்.